ஆடைன்ற அப்புறம் எடுக்க முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் தமிழ் சினிமால. ஏத்துக்கவே முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்றத ஏத்துக்கவே முடியாதுன்ற அசம்ஷன்ல தான் இன்னும் நான் இருக்கேன். 1000 ஸ்டோரி இருக்கு, 1000 இது இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரீம்லி போல்ட் பர்சன் அண்ட் யூ ஆர் நாட் ஈவன் லைக் அ ரிபெல் மாதிரி கூட. மேபி தி ஆர் ரிபெல், நீங்க சாஃப்ட் ரிபெல். ரிபெல்ல அவரு இல்ல தெரியுது. ஆக்சுவலி இது ஆடையெல்லாம் பண்ணிட்டு நான் ரிபெல்லாம் ஏமாத்த முடியாது. இது வந்து இப்ப கூட எனக்கு என்னமோ சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள் ஆச்சு? ஜென்ரலி இப்போது ஒரு சின்ன படம் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைரக்டரு நான் அப்ரோச் பண்ணாவே ஒரு இடத்துல நடக்கிற கதை, ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ்க்குள்ளே நடக்கிற கதை, லொக்கேஷன்ஸ் கம்மி அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னும் போது அது ஒரு சாய்ஸாக அந்த மாதிரி ஒரு கதை பண்ணலாம் அப்படி தான் பேசிக்காக இருந்தது. அப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி ட்ராப்டு ட்ராமாலாம் பார்த்தோன்னா உயிரை வச்சு தான் இருக்கும் த்ரெட்டு. இதில் உயிருக்குலாம் ஒன்றும் ஆகாது. க்ளோஸ்டு ஸ்பேஸு, லாக்டு, வெளியே வர முடியாதுன்னு இல்லாமல் ஆல் த டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான். ஆனால் நீங்கள் நினச்சா வர முடியாதுன்ற மாதிரி ஒரு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஒரு நாள் நான் வந்து முகத்துக்கு சோப்பு போட்டிருக்கும் போது குழாயில் தண்ணி வரல. அப்போ ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்துலாம் சரி அதனால ஒரு அந்த ஸ்டேக்ஸை ஹை ஆக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பேசிக்காக இருந்த ஐடியா. அது ஸ்கிரிப்டாக இருக்கும்போது பர்த்டே ட்ரெஸ்ஸுன்னு இருந்துச்சு. இந்த பிறந்த மேனின்னு சொல்லுவாங்களே தமிழில், அதுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதனால அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் இருந்துச்சு. விஜய் கார்த்திக் இப்போ சினிமாட்டோகிராஃபர், ஜெயிலர், டாக்டர்லாம் பண்ணியிருக்காருல, அவர் தான் ஆடைக்கும் பண்ணார். அவருக்கு அது செகண்ட் ஃபில்மே ஏதோ மேதமனே அவர் பண்ண வேண்டியது. அவர் தான் சொன்னார், இது ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு படம் அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான படம். இது இந்த ஸ்டேஜில் பண்ணலைன்னா நம்ம இந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவும் முடியாது. அதை இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னதுக்கப்புறம் அந்த கால் எடுத்தோம். எனக்கு இருந்த சாய்ஸில் ஃபஸ்ட்டு அவங்கள கேட்கலாம்ல பல்னு கேட்டோம். அவங்க சினாப்சிஸ் அனுப்புனதுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, கதை கேட்டாங்க. எனக்கு தான் பயம், ஷூட்டிங் அப்போது கான்ட்ரவர்சி ஆக போகுது இல்லை ரிலீஸ் அப்போன்ட்டு. அதனால் ஃபோட்டோ ஷூட் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், ஃபஸ்ட் லுக் விடுவோம், அதுக்கப்புறமா நம்மளை வேலை பார்க்க விட்டாங்கன்னா நம்ம படம் ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு நாட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் மே அதமான் அப்படின்னு போட்டு தான் போஸ்டரே விட்டு